ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவுமே ஈஸியான ஒரு டைம் வால் டாஸ்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்ன டாஸ்க்னா சிம்பிள் சைட் விசிட் டாஸ்க், அதாவது 462 பாயிண்ட். இது ரொம்பவுமே ஈஸியான டாஸ்க். நார்மலாக நம்ம வெப்சைட் விசிட் டாஸ்க்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது கொஞ்சம் நேரம் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 போஸ்ட்டை வந்து விசிட் பண்ண சொல்லுவாங்க. இல்லை ஒரு 10 போஸ்ட்டாக விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால் இது வந்து ரொம்பவுமே ஈஸி தான். அதுக்கு உங்களுக்கு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 462 பாயிண்ட். சரிங்களா, ஸோ இந்த டாஸ்க் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தெரியாத நியூ ஜாயினர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சரிங்களா, சரி ஓகே, வாங்க இந்த டாஸ்க் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டாஸ்க் வந்து வியூ பண்ணிக்கோங்க. சரிங்களா, வியூ பண்ணிங்கன்னா இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து கீழே ஸ்டார்ட் பட்டன் இல்லைனா ஐஎம் நாட் ரோபோட் பட்டன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் நாட் ரோபோட் பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வர இன்ஸ்ட்ரக்ஷனை கிளியராக படிச்சுக்கோங்க. சரிங்களா, ஒவ்வொரு டாஸ்க்லையுமே அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக படித்து ட்ரை பண்ண தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக அப்லோட் ஆகும். சரிங்களா, ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் அது ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் போய் ஒரு 10 போஸ்ட் கிட்ட ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 or 20 செகண்ட்ஸ் ஆகுது அந்த அப்ளை நவுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜை வந்து விசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அந்த பேஜ் நல்லா ஸ்க்ரோல் பண்ணி 10 or 20 செகண்ட்ஸ் பார்க்கணும், 10 போஸ்ட் பார்க்கணும். அதுவும் அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபார் மொபைல் யூஸ் எக்ஸாம்பிள் ப்ரூஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி. சரிங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம அது என்ன சாம்பிள்னு பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா, இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகல. இந்த பேஜில் அப்ளை நவுங்கிற பட்டனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் என்னென்ன போஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறோங்கிறது வரும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே வரதில் அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், பேங்க் ஐடிபிஐ பேங்க், கர்நாடகா பேங்க், ஸ்விக்கி, இந்த மாதிரி அமேசான், இந்த மாதிரி நிறையா ஒரு கண்டென்ட் வச்சிருக்காங்க இந்தியா மார்ட். இதில் ஒவ்வொரு இதையும் நீங்கள் ஒவ்வொரு டைம் அப்ளை நவ் கொடுத்து ஒவ்வொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது ஒன்றொன்றையும் நீங்கள் வந்து ஒரு 10 or 20 செகண்ட்ஸ் வாட்ச் பண்ணணும். சரிங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட் அப்ளை நவ் கொடுத்தீங்கன்னா இந்த பேங்கோட டீட்டெயில்ஸ், அதாவது இது என்ன ப்ராசஸ் நடந்துருக்கு, என்னென்ன பேங்க்கில் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் 10 or 20 செகண்ட்ஸ் பார்க்கணும். சரிங்களா, இந்த மாதிரி தான் அந்த பேஜ் ஃபுல்லாகவே நம்ம வந்து விசிட் பண்ணணும். சரிங்களா, விசிட் பண்ணிட்டு மறுபடியும் 10 செகண்ட் 20 செகண்ட் பார்த்துட்டு பேக் வந்து மறுபடியும் அடுத்த உள்ளதை அப்ளை நவ் கொடுத்து பார்க்கணும். சரிங்களா, இப்போ செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க். ஸோ அதையும் அப்ளை நவ் கொடுத்து ஓப்பன் பண்ணி அந்த வெப் பேஜ் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ தேர்ட் ஒன்று ஸ்விக்கி போட்டிருக்காங்க. ஸ்விக்கியில் அப்ளை நவ் கொடுத்து அதில் உள்ள என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த பேஜில் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக ஒரு மறுபடியும் 10 to 20 செகண்ட்ஸ் பாருங்கள். இதே மாதிரி இப்போ வந்து 1 by 1 இப்போ 10 போஸ்ட்டையும் நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா, இப்போ வந்து அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு உள்ள ஒரு 10 தான் வந்து நீங்கள் அப்ளை நவ் கொடுத்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி ஒவ்வொரு பேஜையும் 10 or 20 செகண்ட்ஸ் பார்த்துட்டு மறுபடியும் பேக் வாங்க. அப்புறம் அதுக்கடுத்து உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணி மறுபடியும் அதை 10 10 செகண்ட்ஸ் வரைக்கும் பாருங்கள். அப்புறம் மறுபடியும் பார்த்துட்டு மறுபடியும் பேக் வந்து அடுத்தது கிளிக் பண்ணணும். இதே மாதிரியே இந்த 10 டாப் போஸ்ட்டையும் நீங்கள் 1 by 1 அப்ளை நவ் பட்டன் கொடுத்து ஒவ்வொரு பேஜையும் 10 to 20 செகண்ட்ஸ் வரைக்கும் பார்க்கணும். சரிங்களா, இப்போ வந்து நம்ம 10 பேஜ் கிட்ட ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. சரிங்களா, இப்போ வந்து நம்ம இது 10 பேஜ் பார்த்துட்டோம். ஸோ 10யுமே ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு வீடியோவில் காட்டினா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 நான் உங்களுக்கு காட்டிட்டேன். அதே மாதிரி சேம் ஒரு 10 பேஜ் வந்து அப்ளை நவ் கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. சரிங்களா, பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். சரிங்களா, சரி இப்போ 10 இது பார்த்தாச்சு. சரிங்களா, ஒவ்வொரு அப்ளை நவ் பட்டனையும் கிளிக் பண்ணி 10 பேஜ் பார்த்தாச்சு. இனி வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம 10 பேஜ் பார்த்துருக்கோம், கவுண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, 10 இது பார்த்ததுக்கான ஹிஸ்ட்ரி இதில் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா, ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இனி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் போயிட்டு நீங்கள் வந்து அந்த அப்லோட் இமேஜில் நீங்கள் அந்த பார்த்து அந்த 10 பேஜுக்கான டீட்டெயில்ஸ், அதாவது ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியை நீங்கள் இதெல்லாம் வச்சிடணும். ஆட் டு த டாஸ்க் மை ஃபேவரட். அது எப்பயும் போல எல்லா டாஸ்க்லையும் எந்த டாஸ்க்கில் அந்த ஆப்ஷன் காட்டுறாங்களோ அந்த டாஸ்க்லாம் டிக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது ரொம்பவும் ஈஸியான டாஸ்க். மறுபடியும் வரும். இது நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வந்திருக்கு. ஸோ இது மறுபடியும் அகைன் நீங்கள் பண்ணிவிட்டு அப்லோட் மறுபடியும் இந்த டாஸ்க் வரும். ஸோ 422 பாயிண்ட். ஸோ யார் விட்டுறாதீங்க, ரொம்பவும் ஈஸியான ஒரு வேலை தான். ஸோ அதனால் இந்த டாஸ்க் எல்லாரும் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் வந்து எனக்கு அந்த டாஸ்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு 24 ஹவர்ஸில் எனக்கு வந்து அப்லோட் ஆயிடுச்சு. சரிங்களா, இப்போ வந்து நான் அந்த ஹிஸ்ட்ரி வந்து காட்டுறேன். இப்போ வந்து இந்த டாஸ்க் பண்ண உடனே இந்த ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பெண்டிங் காட்டும். உங்களை 24 ஹவர்ஸ் காட்டுதுங்களா, இது நான் அப்லோட் ஆனதே உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ வந்து அந்த டாஸ்க் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. அதை வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். சரிங்களா, இப்போ பாருங்கள், நீங்கள் அப்லோட் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ 24 ஹவர்ஸில் இந்த டாஸ்க் அப்லோட் ஆகிடுது. எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நியூ ஜெனர்ஸ்க்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.